நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே அரசு பேருந்து மீது உயரழுத்த மின்சார கம்பி உரசியதில் அரசு பேருந்து ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்த பயணிகள் உயிர் தப்பியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அன்பழகன் இணைகிறார். வணக்கம் அன்பழகன், விபத்து குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கூட்டட கிராமத்திற்கு நாள்தோறும் கோத்தகிரி பணிமனையை சேர்ந்த அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்தானது இரவு கூட்டட கிராமத்தில் இரவு நேரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு காலை நேரத்தில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்பவர்கள் நலன் கருதி இயக்கப்பட்டு வருவது வழக்கம். அவ்வாறு வழக்கம் போல் நேற்று இரவு கோத்தகிரியில் இருந்து கூட்டட கிராமத்திற்கு வந்த TN 43 N0724 என்ற எண் கொண்ட அரசு பேருந்து கூட்டட கிராமத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு இன்று காலை வழக்கம் போல் பேருந்தை ஓட்டுநர் பிரதாப் இயக்கி வந்துள்ளார். அப்போது கெங்கரையை அடுத்துள்ள கோவில் மட்ட பகுதியில் அரசு பேருந்து வந்து கொண்டிருந்த போது அதிக மேகமூட்டம் காரணமாக உயரழுத்த மின்சார கம்பி தாழ்வாக இருந்தது தெரியாமல் மின்சார கம்பி மீது அரசு பேருந்து உரசியது. மின்சாரம் பாய்ந்துள்ளது. உடனடியாக சுதாரித்த ஓட்டுநர் பேருந்தை சாலையிலே நிறுத்தி பேருந்திலிருந்து பயணிகளை இறக்கிவிட்டு ஓட்டுநர் இறங்கும் போது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பலியானார். உடனே அவரை மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சோழர் மட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாரா, விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்.